ஈஸ்வர பற்றி சில உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது, உண்மை சொன்னால் கசக்குமப்பா என்று சொல்லியிருக்கின்றார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நாம் அந்த உண்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு உண்மைகளை அறிய முடியாத வேறு எத்தனையோ பாதைகளிலே சென்று விட்டோம். உண்மை அல்லாததை அதை உண்மை என்று நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால்தான் அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை, மறைந்து போன உண்மைகளை, மறந்து போன உண்மைகளை, நாம் அறிய தவறவிட்ட உண்மைகளை, அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அது கசப்பாக இருக்கின்றது, இருக்கும் என்பதைத்தான் உண்மைகளை சொன்னால் உண்மை கசக்கும் அப்பா என்று சொல்லுகின்றார். அதுபோன்ற ஒரு உபதேச கருத்தைத்தான் இந்த உபதேசத்திலும் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். சகலமே ஆண்டவனுடைய படைப்புதான் என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் என்று எதையோ ஒன்றை நாம் சுட்டிக்காட்டி, அது அனைத்துமே ஆண்டவன் தான், ஆண்டவன் எல்லாவற்றிலும் இருக்கின்றான், அணுவிலும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், எண்ணிலும் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றோம். அது வெறும் வாயளவில் தான் இருக்கின்றது. நடைமுறையில் அது எந்த அளவுக்கு நாம் அவர் சொல்லுவது போன்று, உண்மை கசக்கும் அப்பா என்று சொல்வது போன்று எந்த அளவுக்கு அந்த உண்மைகளை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது இல்லை. என்றால் இதில் மிகவும் தெளிவாக அதை சுட்டிக்காட்டுகின்றால், அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுகின்றார். என்றால் இயற்கையினுடைய உண்மை நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்காதபடி அது அந்த அறிவு இழக்கப்பட்டதால் தான் இத்தகைய நிலை. ஒரு மாமரத்தை நாம் அது வித்தை ஊன்றி அது வளர்த்தோம் என்றாலும் அதனுடைய வளர்ச்சியிலே அது பூ பூக்கின்றது, பின் காய்கள் அதில் உருப்பெறுகின்றது, காயாக இருக்கும் பொழுது அது துவர்க்கின்றது, பின் அது கனியாகும் பருவத்திலே இடையிலே பார்த்தோம் என்றால் புளிக்கின்றது, பின் முழுமையாக கனியாகும் பொழுதுதான் சுவைமிக்கதாக இனிப்பின் சுவையை நாம் காண முடிகின்றது. ஆக கசப்பாக இருக்கக்கூடிய அந்த மாம் பிஞ்சுதான், அதாவது கசப்பு தான், அதற்குள் இருந்து இனிப்பு உருவாகின்றது. நாம் இதையெல்லாம் சிந்திப்பதில்லை. மாமரத்திலே இப்படித்தானே ஆரம்பத்திலே மாங்காய் புளிக்கும், அதற்கு பின் தானே இனிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய கசந்த நிலைகள் அல்லது கசப்பான சில நிகழ்ச்சிகள் அல்லது நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இருந்து, அதிலிருந்து நாம் இனிமையான நிலைகளை கொண்டு வர முடியும் என்றால் அது நம்மால் முடியாது. அது நமக்கு அது சம்பந்தம் இல்லை. அது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். ஆண்டவன் தான் பார்த்துக் கொள்வான், ஆண்டவன் தானே இப்படி செய்கின்றான் என்று எங்கேயோ கையை காட்டி விடுகின்றோம். என்றால் அந்த கசப்பில் இருந்துதான் அந்த இனிமையான கனியான அந்த மாம்பழம் கிடைக்கிறது என்பது இயற்கை என்று எந்த ஆண்டவனுடைய படைப்பு என்று சொல்லுகின்றோமோ அதை போன்றுதான் நாமும் ஒரு சாதாரண மாம்பிஞ்சே கனியாக மாறுவது போன்று, ஏன் மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் அந்த இனிமையை நாம் கொண்டு வர முடியாது, நிச்சயம் கொண்டு வர முடியும். அதனால்தான் இந்த விளக்க உரை இதில் கொடுக்கின்றார்கள். கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார், எல்லாமாகவும் உள்ளார். ஆக நல்ல சக்தி மட்டும் கடவுள் அல்ல, தீயவைகளையும் கடவுளின் படைப்புதான். கடவுளின் பிம்பம் நன்மையிலும் தீமையிலும் கலந்தே உள்ளது. நற்குணம் கொண்ட மனிதனும் கடவுளுக்குத்தான் சொந்தம். ஆக தீய குணத்தில் உள்ளவனும் அவனும் அந்த கடவுளின் படைப்புதான். இப்படி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் உள்ள உட்பொருளை, மூல கருத்தை அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் விளக்கத்தை சொல்லி இந்த உண்மைகளை உணர்த்துகின்ற. என்றால் இதில் உள்ள உண்மையை உணர்ந்தால்தான் தெய்வம், ஆண்டவன், கடவுள் என்று நாம் எங்கேயோ கையை காட்டுகின்றோம் அல்லது ஒரு உருவத்தை சுட்டி காட்டுகின்றோம். ஆனால் அப்படி இல்லாதபடி அந்த சக்தி எப்படி உள்ளது என்பதை இப்படி உணர்ந்து பார்த்தால்தான் நாம் அந்த தெய்வத்தினுடைய உண்மை நிலைகளை உணர முடியும். காரணம், எல்லா படைப்புமே தெய்வத்தின் படைப்பு தான். என்னால் வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அவரவர்கள் தான் செய்வதே சரி என்றுதான் செயல்படுத்துகின்றார்களே தவிர, மற்றவர் உற்று பார்க்கும் பொழுதுதான் இது தவறு, இவன் தவறானவன், இவன் தவறு செய்பவன், இவன் நல்லவன் என்று நாம் முத்திரை குத்துகின்றோம். ஆனால் தவறு செய்பவனும் தான் செய்வது தவறு என்று எண்ணுவதில்லை. ஆக நல்லது செய்பவனும் அவன் அறியாமல் செய்தாலும் கூட தான் செய்தது தவறு என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் படைப்பு என்பது எல்லாமே ஒரே படைப்பு தான். ஆக படைக்கப்பட்டவன்
படைப்பின் பொருள் கண்டு மகிழ்ந்து தன் பொருளான தான் படைத்ததன் பலன் அந்த தெய்வ சக்தியின் அருள் வளர்ச்சியும் நற்குண வளர்ச்சியுமாக சப்த ரிஷிகளின் நிலை பெற்றோரின் வளர்ச்சியினால் தன் படைப்பின் பலனை அவன் பெறுகின்றான் படைத்தவன். இப்ப நாம் எப்படி ஒரு வேலையை சிறப்பாக செய்தோம் என்றால் அதை நாம் கண்டு எப்படி அகமகிழ்ந்து பேரானந்தம் பெறுகின்றமோ இதை போன்றுதான் படைக்கப்பட்ட நிலையில் படைப்பினுடைய படைப்புகள் பலவற்றிலும் அது தெய்வத்தினுடைய நிலையாக நல்குண வளர்ச்சியாக சப்த ரிஷிகளாக வளர்ச்சி அடையும் பொழுது அந்த பலனை அவன் பெறுகின்றான் என்று இதையும் உதாரணமாக சுட்டிக்காட்டி நம் நினைவுகளை நம் சிந்தனைகளை தட்டி எழுப்புகின்றார். நாம் செய்யும் பொழுது எத்தனையோ காரியங்களை செய்தாலும் ஒரு சில காரியங்கள் நமக்கு நிறைவு தருவதில்லை. ஆனால் ஒரு சில காரியங்கள் நாம் அது சீராக தெளிவாக முழுமை பெற்று வரும்பொழுது அதை கண்டு நாம் மகிழ்கின்றோம். ஆக படைப்பினுடைய படைப்புகளை இப்படித்தான் நாம் எப்படி எத்தனை நிலைகளை உருவாக்குகின்றோமோ அதை போன்றுதான் இந்த இயற்கையிலும். என்னால் இயற்கையிலே தான் நாமும் வாழ்கின்றோம், நாமும் அதனுடைய இயற்கை தான். ஆக நாம் எப்படி இங்கே நம் நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஈஸ்வரப்பட்டு சொல்லுகின்றார். இதுபோன்று சகல நிலைகளையும் சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது, ஒவ்வொன்றாக உருப்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆக சகலமே அந்த நாம் தெய்வத்தின் படைப்பு என்பதை அந்த சமநிலை கொள்ள வேண்டும். மனிதன் உருவாக்கும் செயல்களிலிருந்து எப்படி தன் எண்ணத்திற்கு உகந்த நிலை பெற்றவுடன் மகிழ்ச்சி கொள்கின்றானோ அதை போன்ற மகிழ்ச்சி தான் தெய்வ சக்தியின் வளரும் நற்குண வளர்ச்சியம் என்று தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். நன்மை தீமை கொண்டு தெய்வ படைப்பு இல்லை, எல்லாமே தெய்வ படைப்பு தான். பல சுவையும் இயற்கையில் கலந்துதான் வளர்கின்றது. கசப்பின் சுவை இல்லாவிட்டால் நாம் இனிப்பை அறிய முடியாது. நாம் சொல்லுகின்றோம் இனிப்பானதானே பிடிக்கும், கசப்பை யார் உட்கொள்வது என்று சொல்லலாம். ஆனால் கசப்பு என்ற ஒரு சுவை இல்லாவிட்டால் இனிப்பையே நாம் அறிய முடியுதான் இயற்கையுடைய நீதி. இந்த பேருண்மைகளைத்தான் நாம் அறிய வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்தினர். கெட்டது என்று ஒன்று இல்லை என்றால் நல்லதை நாம் இனங்காண முடியாது, நல்லதை வளர்க்கவும் முடியாது. அது கெட்டதை வளர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கெட்டதை நாம் எப்படி நோக்க வேண்டும், அதை நாம் எப்படி சமமான நிலையில் கொண்டு அதை அணுக வேண்டும், அது அந்த தீமையிலிருந்து எப்படி ஒரு மாங்காய் புளிப்பின் தன்மையிலிருந்து சுவைமிக்க இனிப்பை அது கொண்டு வருகின்றதோ அதை நாம் சுவைக்கின்றோமோ, நாம் புளிப்பான நிலைகளை வெடுத்துவிட்டு கனியை எப்படி அது எடுத்துக் கொள்கின்றோமோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது வரக்கூடிய கசப்பான நிலைகளை ஒதுக்கிவிட்டு அதை விலக்கிவிட்டு அந்த கசத்ததிலிருந்து இனிப்பின் நிலைகளை நாம் கொண்டு வர வேண்டும். அந்த கசப்பின் நிலையில் இருந்துதான் இனிமையை பெறக்கூடிய அந்த உணர்ச்சிகளை நாம் உந்தி நல்லதை பெற வேண்டும். மனித வாழ்க்கையில் ஏற்படும் சோதனை நாட்களை கசப்பாக எண்ணி அந்த கசப்பின் நிலையில் விரக்தி போனும் மனிதன் அவனுடைய சுவாச அலையின் தொடரினால் அதே சுழற்சியில் இருந்து சலிப்பின் உந்தலினால் பல நிலைகள் கொண்டு தன்னிலை உணர முடியாதபடி மீள முடியாத நிலைகள் சிக்கி அதிலிருந்துதான் ஆவேச நிலைகள் கொண்டு மீள முடியாது தீய வழிகளில் தீய செயல்களில் அவர்கள் இறங்குகின்றார்கள். தன்னிலை உணராமல் சென்று இன்று நாம் சொல்லுகின்றமே ஆண்டவன் படைப்பு என்று சொன்னாலும் ஆனால் இவன் செய்வது தவறுதானே, இவன் இப்படி செய்யலாமா, இவன் செய்யக்கூடாதல்லவா என்று நாம் நம்முடைய அறிவை வைத்து குற்றம் தவறு குறை என்று சொல்லலாம். ஆனால் அவன் ஏன் அந்த நிலைக்கு செல்லுகிறான் என்றால் அவனுடைய சந்தர்ப்பம் அவனுக்குள் ஏற்படக்கூடிய எதிர்மறையான நிலைகள் இருந்து அந்த கசப்பின் நிலைகளில் இருந்து மீள முடியாதபடி அதனுடைய கடுமையான நிலைகள் அவன் சுழன்று அதனால் ஏற்படக்கூடிய விபரீத சலிப்பினால் அந்த கசப்பிலிருந்து மீள முடியவில்லையே என்ற நிலையில் அந்த ஆவேச நிலைகள் கொண்டுதான் அவன் தீய வழிகளுக்கு செல்லுகின்றான். தீய செயலை அவன் அறியாமலே சென்று விடுகிறான் என்று ஈஸ்வரப்பட்டதை நாம் எப்படி இறைவனுடைய படைப்பில் பிரித்து காண முடியாது காணக்கூடாது என்று சொல்லுகின்றாரோ அதற்குண்டான விளக்க உரையாக இதை சுட்டி காட்டுகின்றனர். தவறு செய்ய வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை, தவறு செய்தால்தான் தனக்கு வாழ்க்கை என்றும் யாரும் எண்ணுவதில்லை. அவளுடைய சந்தர்ப்பம், அவள் நுகர்ந்த உணவு, அவளை அறியாத அந்த கசந்த நிலையில் விடுபட முடியாதபடி இப்பொழுது நாம் எப்படி தாவர இனங்களிலே வளர்ச்சி பெற்று அது கனியின் நிலைகளை சுட்டி காட்டினாலும் ஒரு சில மாமரத்திலே வளரக்கூடிய அந்த பிஞ்சுகளை அது உதிர்ந்து விடுகின்றது அல்லது புளிப்பின் தன்மையிலேயே அது வெம்பி விடுகின்றது. இப்படி அதுவும் அந்த மரத்திலே காணுகின்றோம் அல்லவா. இது போன்றுதான் எதனால் எப்படி என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் நம்முடைய சிந்தனையை அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும், உண்மையை உணர வேண்டும் என்று சொல்லுகின்றார். தனக்கு ஏற்படும் இன்னலிலிருந்து கசப்பான வாழ்க்கையை இனி செயலாக்குவது மனிதனுடைய தன்னுடைய எண்ணம் தான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கசப்பை துவர்ப்பாக்கி துவர்ப்பை இனிமையாக்கும் வாழ்க்கை செயலுக்கு
கொண்டு வர முடியும், அப்படி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் வாயிலாக இது உணர்த்துகின்றார். ஆக எந்த சுழற்சியின் ஓட்டத்தில் செல்லுகின்றானோ அந்த சோதனையான கசப்பான அது ஏற்பட்டாலும் அதை இனிமைப்படுத்தி தன் வழித்தொடரை தான் செல்ல வேண்டிய பாதையை அறிந்துணர்ந்து அந்த நிலையில் நாம் நேற்று நடந்தது, இதற்கு முன் நடந்தது, இன்று நடப்பது என்று இதில் நினைவை செலுத்தாதபடி இனி நாளை நடப்பது நல்லதாக இருக்கட்டும், கசந்த நிலைகளை மறந்துவிட்டு கசந்த நிலைகளை ஒதுக்கிவிட்டு இனிமையான நிலைகளை நாம் செல்வோம், அந்த இனிமையை நமக்குள் உருவாக்குவோம். ஆக பழங்காலத்தையும் இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை கசப்பான நிலைகளை எண்ணாதபடி நாம் இதை தெளிவான நிலையை கொண்டு மாற்றி அமைக்க வேண்டிய நிலையாக நாம் இதை செயல்படுத்துவோம். ஏனென்றால் இனிமையிலிருந்துதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நல்ல உணர்வு எல்லாமே வருகிறது என்று. இது அல்ல, இனிமையிலிருந்து வருவதல்ல நல் உணர்வு எதுவுமே. சுவையான மாங்கனி பிஞ்சில் கசப்பாகும், பிறகு வளர வளர துவர்ப்பு புளிப்புமாகி பிறகுதான் முற்றிய பழுத்து இனிப்பாகின்றதல்லவா. உள்ளிருப்பும் துவர்ப்பான அக்கொட்டையுடன் ஆரம்ப ஈர்ப்பு குணத்திலுள்ள அமில படிவம் கொட்டையுடன் உள்ள பொழுதும் அத்துவர்ப்பின் கொட்டையின் மேல் சுவையான மாங்கனி வளர்கின்றதல்லவா. இதை போன்றுதான் கசப்பான நாட்களை எண்ணாதபடி அதை இனிமையாக நாம் பழக்க வேண்டும். கசப்பிலிருந்துதான் நாம் இனிமையை காண முடியும். ஆக இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சமே இந்த படைப்பினுடைய நிலைகளை நாம் குறை காணாதபடி, படைக்கப்பட்ட நிலைகளையும் குறையாக எண்ணாதபடி, நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் குறையாக நாம் எண்ணி வெம்பி விடாதபடி, கசப்பில் இருந்துதான், துன்பத்தில் இருந்துதான், இன்னலில் இருந்துதான், துயரத்தில் இருந்துதான் நாம் மகிழ்ச்சி பெற முடியும், மகிழ்ந்து வாழ முடியும். ஆக அதிலிருந்து மீளக்கூடிய நிலைகளை நாம் கொண்டு வர முடியும் என்பதைத்தான் இதில் உணர்த்துகின்றார். காரணம், இந்த பல சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அவருடைய வளர்ச்சி பெற்ற எத்தனையோ மேதைகளையும் மகான்களையும் அவருடைய ஆரம்ப காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்றால் இந்த உண்மை நிலைகள் புரியும். அரசனாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனியாக ஆண்டவன் என்று எந்த சக்தியும் அவர்களுக்கு தரப்படவில்லை. அப்படி அவர்கள் வரவும் இல்லை. அவரவர்கள் அவர்கள் சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட அல்லது அவருக்குள் மோதிய இக்கட்டான இன்னலான கடுமையான நிலையிலிருந்து அவர்கள் என்ன அந்த முயற்சி கொண்டு அவர்கள் எடுத்த உயர்ந்த சுவாசத்தினால்தான் அவர்கள் பெரும் பேறு பெற்றார்கள். ஆக இயற்கையினுடைய நியதியும் அதுவே, இறைவனுடைய படைப்பும் அதுவே. இது எல்லாமே நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இன்று இருக்கக்கூடிய சூரியனோ பூமியோ சந்திரனோ மற்ற மண்டலங்களோ எல்லாமே அந்த வழித்தொடர் கொண்டு வளர்ந்ததுதான். நன்மை தீமை கொண்டு படைக்காத ஆண்டவன் தன் படைப்பின் பலனாக நல்லதும் தீயதும் சுழன்றுள்ள நிலையில் தன் வளர்ச்சி குகந்த துணையாக நல்லவற்றை காணுகின்றான். அப்படி இருக்க ஆண்டவன் படைப்பை எப்படி பிரித்து காண்பது என்று வினா எழுப்புகின்றார் ஈஸ்வரப்பட்டர். ஆக படைப்பின் படைப்பிலே நாம் எப்படி உழுது பயிரிட்டு நமக்கு வேண்டிய மகசூலான அந்த நெல் மணிகளை தானியங்களை எடுத்துக் கொள்கின்றோம், மற்றவற்றை நாம் மீண்டும் மற்ற நிலைகளுக்கு மாற்றி அமைக்கின்றோம். இதுபோன்றுதான் தன்னுடைய படைப்பின் பலனாக அந்த வளர்ச்சியில் ஞானிகள் ரிஷிகள் என்ற உயர்ந்த முத்துகளை அவன் தன் வளர்ச்சிக்கு எடுத்துக் கொள்கின்றான். மற்றவற்றை மீண்டும் பயிரிட அவன் அனுப்புகின்றான். ஆக இதிலிருந்து எதை நாம் தவறு என்று சொல்வது, எதை நாம் குறை என்று சொல்வது? நமக்கு வேண்டிய நெல் என்றால் நெல்லை மட்டும்தான் எடுத்துக் கொள்கின்றோம், மற்றவற்றை நாம் எடுப்பதில்லை, அதை நாம் உணவாக உட்கொள்வதும் இல்லை. அதுபோன்றுதான் ஒரு சாதாரண இயற்கையின் நீதிகளை இந்த அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எதனுடைய பலனை நாம் பெற வேண்டும்? கசந்த நிலையோ, வெறுப்பின் நிலையோ, விரக்தியின் நிலையோ, நோயின் நிலையோ, கோபத்தின் நிலையோ நாம் பலனாக எடுக்க வேண்டியதில்லை. அதை ஒதுக்கிவிட்டு மகிழ்ந்த நிலையாக, மகிழ்ச்சி ஊட்டும் நிலையாக, இனிமை ஊட்டும் நிலையாக, அந்த கசந்த நிலையையும் வெறுப்பின் நிலையும் கோபத்தின் நிலையுமே இனிமையை ஊட்டக்கூடிய நிலையாக நாம் மாற்றி காட்டுவதுதான், அதையெல்லாம் இனிமையாக்குவதுதான் நாம் இந்த மனித பிறவினுடைய அவருடைய நோக்கமாக நாம் எடுத்துக்கொண்டு ஞானிகள் மகரிஷிகள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருந்து மீண்டும் உயர்ந்த நிலை கனியின் தன்மை அடைந்தார்களோ அதே கனியின் நிலைகளை நாமும் அடைய முடியும். அதை அடைவதற்குண்டான ஒரு வெளிச்சமாக இருளிலிருந்து நம்மை நாம் உணர்ந்து கொண்டு இயற்கையின் செயலாக்கங்களையும் இயற்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் சந்திக்கும் போது நம் மீது வலுக்கட்டாயமாக மோதும் எதிர்நிலைகளையும் நாம் எவ்வாறு சமப்படுத்த வேண்டும், அவைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அவைகளை எவ்வாறு இனிமையாக்க வேண்டும், அந்த இனிமை நிலையிலேயே இந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். அவை இனிமையிலிருந்து இனிமை வருவதல்ல, இனிமையான நிலையிலிருந்து நல்ல நிலைகள் வருவதல்ல, கசந்த நிலையிலிருந்து தோற்பின் நிலையில் இருந்துதான் இனிமையை உருவாகின்றது. தோற்பிலிருந்து தான் இனிமையை உருவாக்க முடியும், கசந்த நிலையிலிருந்து தான் இனிப்பை உருவாக்க முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஈஸ்வரப்பட்டர் அவர்கள்.